அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். குறைக்கிறதுக்கு வேணும், அதனால நம்ம இருக்கிறோம். இது வந்து நம்ம நேச்சுரல் ப்ராசஸ். வெயில போனா நம்ம வேர்ப்போம். ஏன் வேர்ப்போம்னா அந்த ஹீட்டை குறைக்கிறது. ஓகே மேடம், இப்போ எப்படி இருக்கு மேம்? இப்போ இல்ல சார், இல்ல நீங்க சொன்னாங்க, நீங்க சொன்னேன் சின்ன பிள்ளைங்க இருக்கு, இது பருப்போட வந்திருக்குது மேடம். சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேக்சிமம் ஒரு பொண்ணை பார்த்தேன், வெயில கூட ரத்தம் வர மூட்டுல ரத்தம் ஊத்தம் அவங்களுக்கு. போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம்னா தலைவலி வரும், எல்லாம் வரும். சரி பார்ப்போம். இன்னும் ஒரு நீங்க 3 மணி பேருக்கு இருப்போம், 2 மணி பாப்பா சரி மேடம். பிரச்சனை பண்ணோம். சரி, இது அது கிழவை இது பார்ப்போம். முடியல முடியல, அதாவது உங்க ஆத்மா சொல்லுது இதை சாப்பிடக்கூடாது. ஆனா டிவியில விளம்பரம் போட்டு நம்ம அதை மாதிரி திங்க் பண்ணுவோம். அதெல்லாம் திங்க் பண்ண முடியாது. எவனோ இந்த விளம்பரம் போட கொய்யா போல சாப்பிடுன்னு சொல்லிருப்பானே சார், எங்கேயாவது கொய்யா போல சாப்பிடுங்க போட்டிருக்கேன்னா வைட்டமின் சி இருக்கு. விற்கிறவனே போட மாட்டான், பிரைஸ் மட்டும் போடுவான். விற்கிறவன் என்ன பண்ணுவோம், புதுசாக போர்டு போட்டு கொய்யா போல சாப்பிடுங்க, இது நல்லா வந்து வைட்டமின் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எவனாச்சும் போட்டிருக்காங்க சார். ஆனால் இவன் போடுவான், இந்த பாலை ஊத்துற மாதிரி காமிப்பான், சாக்லேட் காமிப்பான். அவன் now you don't see அப்புறம் சேர்த்துக்குவான். now you see, now you don't see. அது என்ன பேர், அது என்ன பேர்? அது இல்ல ராமார்க்கம் டிவி வர சொல்ல now you see, now you don't see. என்னது ஓரியோ பிஸ்கெட் பாருங்க. now you see, now you don't see வாயில போட்டுருவோம். எப்படி பிள்ளைங்களும் அப்பா ஒன்று சேர்த்து போடுறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக். லேஸ் என்ன மேடம், லேஸ் சும்மா பொட்டேட்டோ என்ன மேடம், அம்மா போட்டு நல்லா இருக்காது, பேக்கெட்ல சாப்பிடணும். அம்மா என்ன பொறிக்கிறாங்க, உப்பு அளவு போட்டு பொறிப்பாங்க, மசாலா போட்டு பொறிப்பாங்க. ஆமா இல்லை சார், அதனால லேஸ் அட்வர்டைஸ்மெண்ட். சும்மா தான் வெட்டி பொறிக்கிறேன் மேடம். ஆனா ரொம்ப தின்னா பேப்பரோட தின்னா பொறிப்பான், பேப்பரோட தின்னா பொறிப்பான். எவ்வளோ ரசாயனம் போடுறாங்க. டேஸ்ட் என்ன ஃப்ளேவர், சீஸ் ஃப்ளேவரு, பார்பிக்யூ ஃப்ளேவரு, கிளாசிக் ஃப்ளேவரு எல்லாம் வைக்கலாம். யார் பண்ணி விற்கிறா? அமெரிக்கன்காரன். ஏன் அதெல்லாம் போடுறான்? இந்தியாவில் வந்து 500 million children below 18 years old அவங்க தான் சாப்பிட்றாங்க. மைண்டு இங்க வா. யூஎஸ்ல எத்தனை மில்லியன் பீப்புள் சார்? யூஎஸ் எத்தனை மில்லியன் பீப்புள்? 260 million people. அதில் பிள்ளைங்க வந்து மேபி about 150 million people பிள்ளைங்க ரெகுலர். இந்தியாவில் 500 million. எப்படியாச்சும் அவங்க லேஸ் வாங்க வைக்கணும். ஆமாம் மேடம், that's all. இப்படியா செக் பண்ண பாரு. இது அலர்ஜிக்கா? இல்லை, இட்ஸ் நாட் அலர்ஜிக் மேடம், இட்ஸ் நாட் அலர்ஜிக், இட்ஸ் டாக்ஸிக். அலர்ஜினா என்ன நோவும் ஒன்றுமே நோவும் இல்லை வேண்டாம். ஓகே சரியா? வயிற்று வலிக்கும், இது பண்ணணும் அது பண்ணணும்,
பிரச்சனை பண்ணணும், அம்மா டாக்டர் காசு கொடுக்கணும், ஒன்றும் வேண்டாம். ஓகே, எல்லாம் டாக்ஸிக். சரியா? ஹேண்டை பிடிச்சி விடணுமே. இந்த புள்ளி ஹேண்டு கிடைச்சாக்கா வீக்கி போயிடும். இப்போ 2 ஏர் பிடிச்சிவாங்க, கறி விடுவோம். ரொம்ப தான் அட்வான்ஸ் ஆகிட்டேன். பார்ப்போம், என்ன பிளான் பண்ணி பார்ப்போமே. என்ன வேணா பண்றது, காலம் காலம் நல்லா பெருசா வேணுமா? இந்த மாதிரி முதல்ல ஒரு தலையை போடணும், கண்ணை போடணும், இதை போடணும், ஃபுல்லா போடணும், எல்லாம் பண்ணணும். காலுக்கு போடணும். இது ஹேண்ட். ஹேண்ட் எத்தனை கால் இருக்கு? அது 6. ஹேண்ட் எத்தனை கால் இருக்கு? ஹலோ, எறும்பு எத்தனை கால் இருக்கு? ஹலோ, உங்களை கேட்கிறேன், எறும்புக்கு எத்தனை கால் இருக்கு? தெரியாதா? யாருக்கு தெரியாத உட்காந்துருக்காங்க. எறும்பு எத்தனை காலு? 6 காலு. ஸ்பைடருக்கு அது பேர் 8 கால் பூச்சி. ஏன் 6 கால் பூச்சி போட மாட்டாங்க? ரொம்ப பூச்சி அந்த மாதிரி இருக்கு. ஸ்பைடருக்கு மட்டும் 8 கால் பூச்சி. புரியுதா? சரி, இது ஹேண்ட். புரியுதா? 4 கால் போட்டேன், எடுத்துரும் ஹேண்ட். பாருங்க மேடம். சரி, இப்படி இப்படி சரி இப்படி சரியா? இப்படி செக் பண்ணும்போது பாருங்க, இது ஆக்டிவேட் ஆச்சு, இது ஆக்டிவேட் ஆச்சு, எல்லாமே ஆக்டிவேட் ஆச்சு. இது உண்மையிலே அலர்ஜிக். மேடம், அலர்ஜிக்கும் டாக்ஸிக்கும் வேற. டாக்ஸிக்னா சில உடம்புல போடணும், லிவர்ல போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அலர்ஜிக்னா உடனே ஒரு பிரச்சனை வந்துடும், உடனே பேசலாம் அலர்ஜி. ஓகே, புடி புடி புடி, இதாங்க புடி, இதாங்க புடிமா, இந்த மட்டும் புடி, அது செய்யற மாதிரி செய்யி. இங்க புடி, இங்க புடி, இந்த புடி, அவ்வளோதான், இங்க வை. எனக்கு எறும்புனா பயம், கடிக்கும் எறும்பு. கருப்பு எறும்பு இருக்கு, சகப்பு எறும்பு இருக்கு. அந்த நெருப்பு எறும்புன்னு கூப்பிடுவாங்க. நெருப்பு மாதிரி கடிக்கும். ஆமா இல்லையா மேடம்? நெருப்பு எறும்பு. ரைட்டா? சொல்லு. நெருப்பு மாதிரி கடிக்கும், வலிக்கும், எல்லாத்துக்கும் வலிக்கும், எனக்கு கூட வலிக்கும். என்னன்னு தெரியல. எறும்போட வாயில ஒரு பாய்சன் இருக்கு. ஏன் கடிக்குன்னா அது தன்னாலே காப்பாத்திக்குது, அது குடும்பத்தை காப்பாத்திக்குது. சும்மாவே கடிக்காது, போனதான் கடிக்கும். ஆழமா முழுமையா என்னையே ஏத்துக்கிறேன். அதனால பயம் அரிக்கும், கடிச்சாக்கா நீங்கும். சில பேருக்கு ஏன்
எனக்கு வந்து அழகான பெண் தோல். அதான் எனக்கு வலிக்கும். ஆழமா முழுமையா என்னையே ஏற்றுக்கிறேன். எறும்பும் ஒரு இறைவன் படைப்பு. அதுக்கு மேலே அவன் செஞ்சுட்டு இருக்க. அதுக்கு மேலே செஞ்சுட்டு இருக்க. மனுஷன் போனாக்கா கடிக்கும். பயப்படுது. கொல்லிடுவாங்கன்னு. மனுஷன் ரொம்ப மோசமானவன். ஸ்ப்ரே அடிப்பான். நெருப்பு வச்சு கொள்ளுவான். அதால நெருப்பு கொள்ளுமா நம்மளே கொள்ளுவாங்க. அதுக்கு நெருப்பு இருந்துச்சுன்னா மனுஷனை கொள்ளிருங்க. நாளமா முழுமையா என்னையே ஏற்றுக்கிறேன். இறைவா என்னை மன்னிச்சிடு. நான் போன பிறவில எனக்கு தப்பு பண்ணாக்கா மன்னிச்சு கேட்கிறேன். எறும்புகளா என்னை கடிக்காதீங்க. ஆழமா முழுமையா என்னையே ஏற்றுக்கிறேன். நானும் ஒரு இறைவன் படைப்பு தான். அதனால நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஓகே, புரியுது 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 புரியுது. நம்ம தான் ஒரு டாக்டர். ஓகே, இது சரியா? இது ஃபோபியா. சரியா? யார் யாருக்கு அலர்ஜி இருக்கவங்க வேணா நாம கொண்டு வரோம். எதனால மேடம்? கழுவும்போது வருமா? ஆமா மேடம், கழுவணும் மேடம். கழுவுங்களா? இல்லைங்க, சில நேரத்தில் டிட்டர்ஜென்ட் சோப்பு அந்த மாதிரி வரும். போய் கொண்டாங்க, போய் கேளுங்க. அது வீடு சொல்லுவாங்க, சுத்தமாக கேளுங்க. வயலில் போடுறாங்க, போய் கேட்டு பாருங்க. போய் கொண்டு வாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. சோப்பு இருக்கா? என்ன மேடம் உங்களுக்கு கொண்டு வாங்க.